இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுறக்கும் அந்த விஷயத்த அப்படியே காப்பி பண்ணுறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. ஸோ லாஸ்ட்டாக நான் இந்த ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸஸ் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தவங்க எனக்கு என்கொயர் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எப்படி அது எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு என்கொயர் பண்ணுறதுக்காக கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஹென்னா மிக்ஸாலஜிலாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹென்னாஸ். பட் நான் இப்போ உங்கள் கிளாஸில் சேர்றதுக்கான ரீசன் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கற்றுக்கணும்னு சேர்றேன். உங்கள் வீடியோஸில் எனக்கு ரொம்பவுமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நான் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதே, வாய்ஸ் ஓவர் கொடுக்கல ஸ்டார்ட் பண்ணது உங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்பவே உங்கள் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எங்கேயோ ஒரு பக்கம் நம்மளையும் ஒருத்தங்க இன்ஸ்பயர் பண்ணி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொருத்தரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம பண்றோம். நான் அதை தப்பே சொல்லலை. பட் நம்ம அதை எப்படி டெலிவர் பண்றோங்கிறதா முக்கியம். அவங்க போட்டிருந்த சேம் கண்டென்ட்டை அப்படியே டைலாக்ஸ் முதற்கொண்டு மாத்தாம டெலிவர் பண்றதுக்கு பேரு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. அது கட் காப்பி பேஸ்ட்னு சொல்லுவோம். இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க போடுற வீடியோ நமக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க போடுற ஸ்டைல் நல்லா இருக்கு, அந்த கண்டென்ட் நல்லா இருக்கு. அதைவே நம்ம ஸ்டைல நம்ம எப்படி டெலிவர் பண்றோங்கிறதா மேட்ரே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கும். ஸோ உங்க ஸ்டைல உங்களோட கண்டென்ட்டை நீங்க டெலிவர் பண்ணாதான் ஈஸியா க்ரோவும் ஆக முடியும், சஸ்டைனபிளாவும் அந்த ஃபீல்ட்ல இருக்க முடியும். ஸோ இனிமேல் கான்டென்ட் கிரியேட் பண்றவங்க தயவு செய்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுங்க, கட் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.